திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்கள் ஒப்பற்ற தலைவர் தளபதியின் சார்பில் கலைஞானி நம்முடைய மதிக்கத்தக்க தலைவர் மக்கள் நீதி மைய கழகத்தினுடைய தனிப்பெரும் தலைவராக விளங்குகிற கமலஹாசன் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்களுடைய நன்றியினை மனப்பூர்வமாக நான் மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற 2 கோடி தொண்டர்களும் இன்றைக்கு அவருடைய பெருந்தன்மைக்கும் சென்டிமெண்டலாக நான் சொல்லுகிறேன். 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மதிப்பிற்குரிய தலைவர் அவர்கள் இங்கே குறிப்பிட்டதைப் போல 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இதேபோல நிபந்தனையற்ற ஆதரவை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் மு க ஸ்டாலினுடைய தலைமையில் அமையப்பெற்ற கூட்டணிக்கு ஆதரவு தருகிறேன் என்று சொல்லி அவர் எடுத்த அந்த முடிவு சென்டிமெண்டலாக ஒர்க் அவுட் ஆகி தமிழ்நாட்டில் 40க்கு 40 வென்று காட்டி ஒரு சரித்திரம் படைத்திருக்கிறது. அதே போல் இன்றைக்கு அவர்கள் எடுத்திருக்கிற இந்த முடிவு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு கொடுப்போம், தளபதி மு க ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்ற அழுத்தமான நம்பிக்கையோடு இங்கே வந்திருக்கிறேன் என்று சொன்னது நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தளபதி குறிப்பிட்டதைப் போல 200க்கும் மேற்பட்ட இடங்களை நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்பதை இவருடைய இந்த பேச்சின் மூலமாக அதை உறுதி செய்திருக்கிறார். அவருடைய பெருந்தன்மைக்கும் அவருக்கு கலைஞானி என்ற பட்டத்தை கொடுத்தவரே எங்கள் தலைவர் கலைஞர்தான். ஆக கலைஞரால் வளர்க்கப்பட்ட கலை உலகத்தில் வளர்க்கப்பட்ட பிள்ளை நம்முடைய கமலஹாசன் ஒருவர். அவர் வைத்த அந்த பெயர் எப்படி நிலைத்து நின்றதோ அதே போல் அவர் புகழும் இன்றைக்கு நிலைத்து நின்றிருக்கிறது. அவருடைய தலைவர் அவர்கள் இருந்தால் கட்டி பிடித்து கொண்டு முத்தமிட்டு அவரை வாழ்த்தி வரவேற்றிருப்பார். அவர் இல்லாத இந்த தருணத்தில் அவர் பெற்ற மகனை அந்த அரியாசனத்திலே அமர வைக்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடு இன்றைக்கு அவர் செய்திருப்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு 63 ஆண்டு காலமாக தொடர்ந்திருக்கிற ஒரு தொண்டன் என்கிற முறை உள்ளிருக்கிற வகையில் அவருடைய திமுகவுடைய கடைசி தொண்டனிலிருந்து மூத்த தலைவர்கள் அனைவரின் சார்பிலும் என் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.